இன்னைக்கு நம்ம டாப் 14 அமேசிங் கேட்ஜெட்ஸா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருக்க ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்திருக்க, அதுல போய் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 14, உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் இருந்தா ஒரே நேரத்துல 7 முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும், நான் அடுப்புலயே வேக வச்சுப்பேனே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இது கேஸ் காலியான டைம்லயும் அப்படி இல்லைன்னா 2 கேஸும் பிஸியா இருக்கிற அந்த டைம்லயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 3 டைப் கொடுத்திருக்காங்க, சாஃப்ட், மீடியம், ஹார்ட்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது நமக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 13, உங்க வீட்டுல பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்ச், ஸ்க்ரப்பர், சோப் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஸ்டாண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி பாருங்க. இது உங்க டேப்ல இந்த மாதிரி மாட்டிட்டு உங்க பொருட்களை இதுல வச்சுக்கலாம். தண்ணியும் ஈஸியா வடிஞ்சு சிங்க்ல போயிடும். நம்பர் 12, மீனோட செதில்களை எடுக்கிறதுக்கு கத்தி வச்சு எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை மீன் மேல வச்சு மேலையும் கீழே இழுத்தா போதும், செதில்கள் எல்லாம் ஈஸியா வந்துடும். மேல இருக்கிற இதை கழட்டி ஈஸியா கிளீனும் பண்ணிக்கலாம். நம்பர் 11, உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க பல்லு தேய்க்க மாட்டாங்களா இல்ல கஷ்டப்படுறாங்களா? அப்போ இந்த ஒரு பிரஷ் வாங்கி கொடுங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்க பிரஷ் பண்ண கஷ்டப்பட மாட்டாங்க. டாய் மாதிரி இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டும் காட்டுவாங்க. நம்பர் 10, இனிமே உங்க வீட்டோட சாவி தொலைஞ்சு போச்சுன்னா டென்ஷன் ஆக வேண்டாம். இதுக்காகவே புதுசா வந்திருக்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக். இதுக்கு சாவி தேவையில்லை, உங்களோட மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓபன் பண்ற மாதிரி இதையும் ஓபன் பண்ணிக்கலாம். நம்பர் 9, பல்லு தேய்க்கிற பிரஷ் வெளியே அப்படியே வச்சா பல்லியோ இல்ல பூச்சியோ அதுல மேயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி டிராவல் போற ஆளா நீங்க இல்லைன்னா ஊருக்கு போற ஆளா நீங்க, அப்போ இதை எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்பர் 8, உங்க வீட்டோட கார்டன்ல செடி நடுறதுக்கும் ஆல்ரெடி நட்ட செடியை எடுத்து வேற இடத்துல மாத்துறதுக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 4 செட் டூல்ஸ் வருது. நம்பர் 7, இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தா போதும், பழைய மாதிரி காய்கறி கட் பண்றதுக்கு அதிக டைம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமா அதிக காய்கறியை குறைஞ்ச நேரத்திலேயே வெட்டிக்கலாம். குறிப்பு, குழந்தைங்களோட கைகளுக்கு மட்டும் எட்டாம பாத்துக்கோங்க. நம்பர் 6, உங்களோட துணியை துவைக்க பழைய பிரஷை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பதிலா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. இதுல சோப்போட லிக்விட ஊத்தி தேய்க்க தேய்க்க ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா சோப் வெளியில வரும். சோப்பும் எடுத்துட்டு போகணும்ன்ற அவசியம் இல்ல, துணியையும் இது மூலமா ஈஸியா துவைச்சுக்கலாம். நம்பர் 5, இந்த வீடியோல பாக்குற மாதிரி நீங்களே கிளாக் ரெடி பண்ணிக்கலாம். இது செட்டா வரும். இந்த ஸ்டிக்கரை எடுத்து வால்ல ஒட்டிட்டு அதுல கொடுத்திருக்க நம்பரை எடுத்து அந்த கேப்ல ஒட்டிட்டு கிளாக்கோட முள் செட்டை நடுவுல ஒட்டிட்டு ஸ்டிக்கரை பிரிச்சா போதும், அழகான கிளாக் ரெடி. நம்பர் 4, நீங்க பாத்ரூம்ல துணி துவைக்கிற ஆளா? அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. இதுல கீழே கிரிப் கொடுத்திருக்கிறதுனால தரையிலயோ டைல்ஸ்லயோ நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இதுல சோப் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. இதோட டிசைன் துணியை நல்லா தேய்ச்சி கழுவுற டைப்பா தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. கீழே விழுந்தாலும் உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. நம்பர் 3, இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா போதும், 10 ஸ்க்ரூ டிரைவர் இருக்கிறதுக்கு சமம். இதோட நீளத்தை தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் குறைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 டைப் பிட் கொடுத்திருப்பாங்க. தேவைக்கேற்ற மாதிரி பிட் மாத்தி ஸ்க்ரூ போன்றவற்றை டைட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு அழகான கிளாக் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. இது ஒரு 3D பீகாக் மெட்டல் வால் கிளாக், பார்க்கிறதுக்கு பயங்கர லுக்கா இருக்கும். இது நீங்க உங்களோட பெட்ரூம்ல இல்லைன்னா ஹால்ல மாட்டி அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்பர் 1, சில நேரத்துல நீங்க சாவி போட்டு ட்ரை பண்ணும்போது சாவி உடைஞ்சு அதுல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா உங்க குழந்தைங்க அதுல போட்டு விளையாடும் போது உடைஞ்சு அதுலயே மாட்டிக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 12 பீஸ் broken key removal tool செட் கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஈஸியா உடைஞ்ச சாவியை வெளியே எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.